உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இந்த வீடியோவை முதல்ல பார்க்குற மாணவர்கள் டிஎன்பிசி குரூப் 4க்கு படிக்கிறவங்க யாராக இருந்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4க்கு டெஸ்ட் பேஜ் நம்ம போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய அட்டவணைகள் இருக்குது. தேர்வு அட்டவணை மொத்தம் 23 தேர்வுகள். மொத்த தேர்வுக்குமே 100 ரூபாய் தான் கட்டணும். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்க. ஸோ இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மீசிமா மீப்போவா பார்த்தோம். இப்போ 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மீப்போவா அப்படின்ற ஒரு டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். 9ஆம் வகுப்புல மீப்போவா இயற்கணிதம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். மீ போ வா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இப்போ இதுக்கு மீப்போவா அப்படின்னா மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு பேரு. இதுக்கு நிறைய பேர் இருக்கு. இன்னொரு பேரு சொல்றாங்க, மீப்போவான்னு சொல்லுவாங்க, மீ பே வா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மீப்போ கா அப்படின்னு சொல்லுவாங்க. கா பெரிய கான காரணிகள். காரணினாலும் வகுத்தினாலும் ஒண்ணுதான். ஒரு எண்ணு பொதுவா எந்த என்னாலும் வகுப்படுது, அதுதான் வகுத்தின்னு சொல்லலாம், காரணி அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப சில கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இதுல மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு கோவைகள் மாதிரி இயற்கணித கோவைகள் கொடுத்தா மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கின்றது தான் இந்த வகுப்புல நான் பார்க்க போறோம். ஸோ அதன்படி எடுத்துக்காட்டுல ஒரு கணக்கு பாருங்க. 16 x cube y square 24 x y cube z. கவனிங்க, இப்ப இந்த கோவை கொடுத்துட்டாங்க. இதனுடைய மீப்போவா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாவே நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, ஃபர்ஸ்ட் மீப்போவா கேட்கறாங்கன்னு வச்சுங்க. மீப்போவாக்கு மட்டும்தான் இப்ப நான் சொல்லித்தரேன். மீப்போவா அப்படி கேட்டாங்கன்னா முதல்ல இங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 16 24 இது வந்து நம்பர்ஸ், இதெல்லாம் லெட்டர்ஸ் ஆங்கில வார்த்தைகள். இது வந்து நம்பர்ஸ். இப்ப நம்ம கணித முறையில சொல்லணும்னா இதுக்கு பேரு மாறிலி. ஏன்னா 16ன்ற மதிப்பு மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த எக்ஸ் ஒய்ன்றதெல்லாம் மதிப்புகள் மாறக்கூடியது. அந்த இடத்துல ஏதோ ஒரு மதிப்பு போடுற மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்ப எக்ஸ்ன்றது வேற ஒரு என்ன மாறும், மாறி எப்படி வந்தாலும் அதனால அதுக்கு பேரு மாறி, இதுக்கு பேரு மாறிலி. இப்ப நம்பர்ஸ் ஆக்குறதுலாம் பேரு மாறிலி, ஏன்னா மாறாதது. மாறி இல்லைன்னா மாறிலினா மாறி இல்லை, மாறாது. இது வந்து மாறிதான் மாறக்கூடியது. இப்படி இப்ப நம்ம 16 24 என்ன பண்ணணும், பொதுவா எந்த என்னால வகுப்படுதுன்னு பாக்குறோம். 16 24க்கு போடுறோம். இப்படிதான் போடணும். இப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி கணக்கு கொடுத்து இப்போ கேட்டா இந்த 16 24 இந்த நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து இது ரெண்டுக்கும் பொதுவா வகுப்படக்கூடியதான் பார்க்கணும். இப்ப டானா வகுப்புல இரட்டைப்படைன்றதும் 2ஆல கண்டிப்பா வகுப்படும். 8 2 16 12 2 24 8 12 இருக்கு. திரும்ப அது இரட்டைப்படை 2ஆல் வகுப்படும். திரும்ப ஒரு 2 போடுறேன். அப்ப 4 2 8 6 2 12 இதுவும் இரட்டைப்படை 2ஆல் வகுப்படும். திரும்ப 2 போடுறேன். 2 2 4 3 2 6. இப்ப பாருங்க, இந்த 2 3ன்னு வந்துருச்சு. இது இரட்டைப்படை ஒற்றைப்படை, இது 2 பொதுவாக வகுப்படுமா? இதெல்லாம் 2ஆவது பேர்ல பொதுவாக வகுப்பட்டோம். அப்ப நம்மளுக்கு என்ன இப்ப கண்டுபிடிச்சிட்டு இப்ப இதனுடைய மதிப்பை பெருக்கணும். பொதுவா எந்த வகுப்பு 1 2 3 அப்ப 2 நெடுக்கு 3ன்னு அர்த்தமா? அவ்வளவுதான். இதை போட்டுக்கணும். அதாவது இந்த 2 நம்பரும் பொதுவா எந்த எண்ணால் வகுப்படுது, 2 2 3 2 அதனாலதான் 2 நெடுக்கு 3. இப்ப பாருங்க, எக்ஸ் கியூப் இருக்குது. இந்த பக்கம் எக்ஸோட மதிப்பு பாருங்க, இங்க எக்ஸ் கியூப், இங்க எக்ஸ் இருக்குது. அப்ப இதுல ஒரு எக்ஸ் தான் இருக்கு, எக்ஸ் கியூப் இருக்குது. அப்ப ரெண்டுத்துக்கு பொதுவா என்ன, ஒரே ஒரு எக்ஸ் தானே வரும், ஒரே ஒரு எக்ஸ் தானே. ஏன்னா இந்த பக்கம் எக்ஸ் ஒன்னே ஒன்று இருக்குது, இங்க எக்ஸ் கியூப் எக்ஸ் 3 எக்ஸ் இருக்குது. ஆனா பொதுவா என்னது, இதுல ஒன்னே ஒன்று தான். அப்ப இதுலயும் 1, அப்பதான் பொதுவா வரும். அதனால எக்ஸ். ஒய் ஸ்கொயர் இங்க ஒய் கியூப், ஒய் ஸ்கொயர் ஒய் கியூப். இது ரெண்டுத்தையும் பொதுவா எப்படி வெறும் ஒய் மட்டும் போடுமா? வெறும் ஒய் போட்டா தப்பு. ஏன்னா இங்க ஒய் ஸ்கொயர் இங்க ஒய் கியூப், இங்க அப்ப இங்க 2 ஒய்னா இங்க 3 ஒய். அப்ப இந்த 2 2 ஒய் பொதுவா இருக்கு. அப்ப ஒய் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். அடுத்து பாருங்க, இசட் பாருங்க, இதுல இசட் இருக்குது, இதுல இல்ல. அப்ப இசட் பொதுவா வகுப்படல, அப்ப விட்டுறணும். இதுதான் ஆன்சர். அப்ப 2 கியூப்னா என்ன, 8 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் என்பது இதனுடைய பதில். ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த மாதிரி நம்பர் கூட இதை மட்டும் கொடுத்தோம்னா ரெண்டுத்துலயும் எக்ஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கணும். அந்த எக்ஸ்ல குறைவான அடுக்கு எது இருக்குதோ அதை போட்டுக்கணும். இப்போ ஒய் ஒய் இருக்குது போட்டுக்கணும். ஒய்ல குறைவான அடுக்கு எது, ஒய் ஸ்கொயர் தான் குறைவான அடுக்கு போட்டேன். இது ஒரு லாஜிக். நல்லா புரியுதுங்களா? ஸோ இப்போ அடுத்த கணக்கு போடுறேன், உங்களுக்கு புரியும், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின்ஸை கவனிங்க. இப்போ பாருங்க, இதுக்கு 9a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி பவர் 3 15a கியூப் பி ஸ்கொயர் சி பவர் 4 இதனுடைய மீப்போவா கேட்குறேன். அதே மாதிரி தான் இப்போ நம்ம நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். 9 15 ஃபர்ஸ்ட் 9 15 எடுத்துக்கோங்க. பொதுவாக வகுப்படுத்த பாருங்க. ரெண்டுமே ஒற்றைப்படை, 3ஆல வகுப்படும் கண்டிப்பா. 3 9 5 15 ஓகேவா? அப்ப இந்த 3 5 பொதுவாக வகுப்படுமா? கிடையாது. இதுதான் 3ஆலே வகுப்பட்டோம். 3 9 5 15. ஆனா அந்த 3 5 வகுப்படாது. அப்ப பொதுவாக வகுப்பட்ட ஒரே ஒரு எண்ணு 3. அப்ப 3 மட்டும் போடணும். முன்ன நம்மளுக்கு போன கணக்குல 3 2 வந்துச்சு, அதனாலதான் 2 பவர் 3 போடும். அதை பெருக்கணும், அவ்வளவுதான். பொதுவாக வகுப்படக்கூடிய எண்ணை பெருக்கி போட்டுக்கணும். இங்க ஒன்னே 3 மட்டும் தான் பொதுவாக வகுப்படுறதுனால 3 மட்டும் போட்டேன். இப்ப பாருங்க, ஏ ஸ்கொயர் இங்க ஏ கியூப்
அப்ப ரெண்டுத்துலயும் ஏ இருக்குது, ஏவை போட்டுக்கிறீங்க. ஏவுல அடுக்குல ரொம்ப சின்னது எது? இது A3 இருக்குது, A2 இருக்கு. அப்ப A2 போட்டுக்கணும். பில பாருங்க, பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ரெண்டு காமனா தானே இருக்குது. பி போடுறீங்க, அடுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்படியே ஸ்கொயர் போட்டுருங்க பொதுவா. அடுத்து சி கியூப் சி பவர் 4 சியை போடுறீங்க. சியில் அடுக்கு எது சின்னதா இருக்குது? 3 தானே, 3 போட்டுக்கணும். அவ்வளவுதான் ஆன்சர். 3a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி கியூப், இதுதான் ஆன்சர். பெருசா இருக்கிறத போட்டக்கூடாது. இதுதான் பொது வகுப்படும், ஷார்ட்டா சொல்லணும். சரிங்களா? அடுத்து இன்னொரு கணக்கு போடுறேன், இன்னும் புரியும், கவனிங்க. இந்த கொஸ்டின்ஸ் கவனிங்க. மூன்றாவது ஒரு கணக்கு பாருங்க. 3abc, 5xyz, 7pqr. இப்ப இதுல வந்து மீப்போவா அப்படின்னு கேட்கறாங்க. இதனுடைய இதுக்கு என்ன கேள்வி எனில் மீப்போ கா காண்க அல்லது மீப்போவா காண்க. இப்ப மீப்போன்னா என்ன அர்த்தம்? மூணுத்துலயுமே பொதுவா வகுப்படக்கூடிய என்ன போடுறதான், அது பொதுவா வகுப்படக்கூடியதுல பெரியது இது அப்படின்றத போட போறோம். இப்ப பாருங்க, 3 5 7 இருக்கு நம்பர். 3 5 7 இது மூணுத்தையும் பொதுவா எந்த நாள் வகுப்படும்? கண்டிப்பா எது 3 பொதுவாக வகுப்படுமா? 5 7 எதுவும் வராது. அப்போ 1ஆம் நம்பர் தான் 3 I1 5 7 1. அப்போ 1 தான் காமனா வகுப்படுது. இது மூணுமே என்னது பொதுவா எந்த ஒரே ஒரு எண்ணால 1 மட்டும் தான் வகுப்படும். அதனால 1. ஓகேவா? இங்க ஒரு ஏ, இங்க என்ன ஏ இருக்கா? இல்ல. அப்ப பொதுவா ஏ வகுப்படல. பி இருக்கா பாருங்க, பி இதுல மட்டும் தான் இருக்குது, இல்ல. சி இதுல மட்டும் தான் இருக்குது, இல்ல. அப்ப ஏபிசி எதுவுமே வராது. ஏன்னா மூணுத்துலயும் ஏ வந்தாதான் போட்டு அதுக்கு மேல அடுக்கு கம்மியா இருக்கிறத போடணும். இப்ப இங்க மட்டும் தான் ஏ, அதே மாதிரி எக்ஸ் வச்சு இங்க மட்டும் தான், பிக்கு வர இங்க மட்டும் தான். அப்ப இதுல மதிப்பு இதுக்கு ஆன்சர் அது 1 தான். இதனுடைய மீப்பெரு பொது வகுப்புன்னா 1ஆம் நம்பர், அவ்வளவுதான். ஏன்னா எல்லாத்துக்கும் அதுதான். ஏன்னா ஏபிசி இங்க மட்டும் தான் இருக்குது, எக்ஸ் வச்சு இங்க மட்டும் தான் இருக்கு, பிக்கு வர இங்க மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ பொதுவாக வகுப்படக்கூடிய என்ன போடுறோம், அதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்போது பெரியதை போடுறோம், இந்த லெட்டர்ஸ் வரும்போது அடுக்க பார்த்துட்டு சின்ன அடுக்க போட்டுரும். சரிங்களா? ஸோ இது அடுத்து இன்னொரு கணக்கு பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் கவனிங்க. இதுக்கு அதே மாதிரி பாருங்க. 25a b cube c, 100a ஸ்கொயர் bc, 125 ab. இப்ப நம்மளுக்கு மீப்போ கேட்கறாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த நம்பரை போடுறோம். 25, 100, 125. அதாவது இந்த நம்பர்ஸ் மட்டும் மாறிலி மட்டும் எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, இது கண்டிப்பா 5ஆல வகுப்படும், இல்ல 10ஆல வகுப்படும். ஸோ 5ஆல போடுறேன். 10ஆல வகுப்படாது, சாரி 5ஆல தான் வகுப்படும். ஏன்னா இதெல்லாம் 0ல தான் 10ஆல வரும். இது 5ஆல மட்டும் தான். 5 5 25, 2 5 10 0, 25 100. இது பாருங்க, 2 5 10, 5 5 25, 25 5 125. இதை பாருங்க, மேலும் இது 5ஆல வகுப்படுமா? 5 இருக்குது, 20 25, 5ஆல வகுப்படும் கண்டிப்பா. போடுறேன். 4 5 5. இது பாருங்க, 4 5 20, 5 5 25. இப்ப பாருங்க, 1 4 5 வந்துருச்சு. இது பொதுவாக வகுப்படாது. அப்ப பொதுவாக வகுப்படுது எது? 5 பெருக்கல் 5. 5 பெருக்கல் 5 இப்படியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா 5 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதனுடைய மீப்போ மதிப்பு லெட்டர்ஸ்ல பார்க்கலாம். ஏ இருக்கு, எல்லா இடத்துலையும் ஏ இருக்க பாருங்க. இங்கே ஏ இருக்கு, இங்கே ஏ இருக்கு. ஸோ அப்போ ஏ போடுறேன். ஏவோட அடுக்கு எது சின்னதா இருக்குன்னு பார்க்கலாம். இங்க ஏ அடுக்கு 1, இங்க ஏ அடுக்கு 2, இங்க ஏ அடுக்கு 1. அப்ப சின்னது எது? ஏ அடுக்கு 1. அதனால ஏ அப்படியே வச்சுக்கிறேன். பி பார்க்குறேன். பி இருக்கு, இங்க ஒரு பி இருக்கு, இங்க ஒரு பி இருக்கு. ஸோ பி இருக்குது காமனா. இப்ப பில அடுக்குல எது சின்னதுன்னு பாருங்க. பி கியூப் இருக்குது, இங்க பி பவர் 1, இங்க பி பவர் 1. அடுக்கு சின்னது எது? பி மட்டும் தான். ஸோ அப்படியே விட்டுருங்க. அடுத்து சி பாருங்க. சி இருக்கு, சி இருக்கு, இங்க சி இல்ல. ஏ பி மட்டும் தான் இருக்கு, சி இல்ல. அப்ப மூணுத்துலயுமே சி வந்து வரல. அப்ப சி போடக்கூடாது. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப 5 × 5 எவ்வளவு? 25 ஏபி அப்படின்றது ஆன்சர். இவ்வளவுதாங்க. புரியுதா? புரியலன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா நான் அடுத்ததுல விளக்குறேன். புரியுதுங்களா? எது பொதுவாகப்படுது? முதல்ல நம்பர்ஸை போடுறீங்க, இந்த டானாவத்தில் போட்டு பொதுவாகப்படுற என்ன பெருக்கிறீங்க. இந்த லெட்டர்ஸ் பாக்குறீங்க, காமனா இருந்துச்சுன்னா போடுறீங்க. காமன் மூணுத்துலயுமே இருக்கணும். வெறும் 2த்துல மட்டும் இருந்தா போகாது. மூணுத்துலயுமே இந்த லெட்டர்ஸ் வேல்யூ இருக்கணும். இருந்தாதான் ஏ மூணுத்துல இருக்கு போட்டேன். அந்த அடுக்குல பார்க்கும்போது எது சின்னதா இருக்குன்னு போடுறோம். ஏன்னா மீப்போ வாக்கு சின்னதா இருக்கிறத போடணும். மீசிமாவுக்கு அது நான் உங்களுக்கு எப்படின்னா அது பின்னாடி சொல்றேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கணக்கு போகலாம். இந்த கொஸ்டின்ஸ் கவனிங்க. 2x² - 18 மற்றும் x² - 2x - 3 இதுக்கு மீப்போவா கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ நம்ம சிம்பிளா பார்த்தா இப்போ இது எப்படின்னு பார்க்க போறோம். இதை சுருக்கி தான் கொண்டு வர போறோம். இப்போ எப்படி பண்றேன்னு பாருங்க. 2x² - 18. இப்போ இதை வந்து ரெண்டுத்துலயும் என்ன பொதுவா இருக்கு? இந்த இதுலயும் 2 பொதுவா இருக்க வெளியே எடுக்கலாம். x² வெளியே எடுத்துட்டா x² மட்டும் இருக்கும். மைனஸ் 2 வெளியே எடுத்தா 9 2 17 எடுத்தனால 9 இருக்கும்ல. இது ஒண்ணு. இதுல பாருங்க, x² - 2x - 3. இது அந்த காரணிப்படுத்துற மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி? பெருக்குனா -3 வரணும், கூட்டினா -2. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெருக்குனா நம்மளுக்கு
இது பெருக்கிற மதிப்பெண்ணு, இது கூட்டுற மதிப்பெண்ணு. பெருக்குனா -3 வரணும், கூட்டினா -2. அப்படின்னா பாருங்க, ஓர் 3 1 3 பெருக்குனா 3 வருது. -3 வரணும்னா இதுக்கு மைனஸ் குறி கொடுக்கலாம், எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம். இப்ப கூட்டு பாருங்க, 1 3 கூட்டினா 4 வருது. இந்த இடத்துல -3 கொடுத்தா இது ரெண்டுத்தையும் கூட்டினா -2 வருமா? இப்ப இது ரெண்டுத்தையும் பெருக்குனா -3, ரெண்டுத்தையும் கூட்டினா -2. இந்த மதிப்பு வந்துருச்சா? சோ அப்ப அந்த காரணி கொடுத்தனா அது x - 1 x + 1 ஒன்று போடுறோம், x - 3 போடுறோம். இதை வந்து இப்படி மாத்திட்டேன். எப்படி? இது ஒரு காரணி படுத்துக்க மாதிரி இருக்குது, சமன்பாடு மாதிரி. அதை நான் வந்து இந்த மாதிரி காரணிகளை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அத்தனை வகுத்துகின்றதை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? பெருக்குனா -3, கூட்டினா -2. அப்போ 1 3 பெருக்கி பார்த்தா 3 வருது. அதனால 1 3 எடுத்துக்கினேன். இதுல மைனஸ் குறி 3 போட்டோம்னா 1 3 பெருக்குனா -3 கிடைக்கும். கூட்டினா பாருங்க, கழிச்சு -2 கிடைக்குதா? 1 -3ன்றது -2 வேலையா? ஸோ கிடைச்சிருச்சு. அப்ப x + 1 x - 3 போட்டேன். இப்ப இது பாருங்க, இது இதோட நிறுத்தி நிற்குது. இது மேலும் இன்னும் கண்டுபிடிக்கலாமா? மேலும் என்ன சுருக்கலாம் கவனிங்க, 2 இருக்கு. x² - 9ன்றத 3² நம்ம எழுதலாமா? 9ன்றது 3 ஸ்கொயர் எழுதலாமா? இது அப்படியே இருக்கும், x + 1 x - 3 அப்படியே இருக்கும். இப்ப பாருங்க, இது a² - b² மெத்தட்ல இருக்கா? அப்படின்னு என்ன அர்த்தம்? a + b × a - b இப்படி நம்ம சொல்லலாமா? இது x + 1 x - 3. ஓகேவா? இங்க பாருங்க, x² - 3² இது வந்து a² - b² இந்த வடிவத்தில் இருக்கு. அதனாலதான் அதனுடைய ஃபார்முலா a² - b² என்ன ஃபார்முலா? a + b × a - b. அதனாலதான் x + 3 x - 3. இப்ப ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு பாருங்க, ரெண்டுத்துல ரெண்டாம் நம்பர் காமனா இல்ல, அப்ப போடக்கூடாது 2. x + 3 காமனா இருக்கா? கிடையாது, போடக்கூடாது. x - 3 பாருங்க காமனா இருக்கா? அப்ப x - 3 போடுறேன். அடுக்கு பார்த்தா சேம் தான், அப்ப ஆன்சரே அவ்வளவுதான். இதே சப்போஸ் இங்க ஸ்கொயர் இருந்து இங்க கியூப் இருந்தா நம்ம ஸ்கொயர் போட்டுருவோம். ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரி தான். அப்ப x - 3 இருந்ததான் பொதுவாக இதனுடைய மதிப்பு, இதனோட ஆன்சர் x - 3. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கணக்குல பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் புரியும். இந்த क्वेश्चंस கவனிங்க. 2a² + a, 4a² - 1 இதுக்கு மீப்போவா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, 2a² + a இது ரெண்டுத்தில் காமன் என்ன இருக்கு? a இருக்கு, வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தா 2 அப்படியே விடுறோம். ஒரு a தான், a² ஒரு a எடுத்துட்டா இன்னொரு a இருக்குதா? பிளஸ் ஒரு a எடுத்ததுனால 1. புரியுதா? 2a² + a ல a எடுத்தா 2 இருக்கு, அப்படியே போடுறேன். a² ஒரு a போச்சுனா a பிளஸ் a வெளியே எடுத்தனால 1. இது பாருங்க 4a². இப்ப பாருங்க, இந்த 4a² எப்படி எழுதலாம்? இந்த 2ன்றது வந்து 4ன்றது வந்து 2² நம்ம எழுதலாமா? 4ன்றதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? 2² சொல்லலாம். ஏன்னா 2 2 4 தானே. அப்ப 2² பக்கத்துல a². இப்ப பாருங்க, அடுக்குகள் சமமா இருக்கு. அப்ப அடுக்குகள் சமமா இருந்தா அடுக்குல காமனா போட்டு அடிமானத்தை பெருக்கலாமா? அப்ப 2 × a² அப்படின்னு நம்ம போட்டுக்கலாமா? இது ரெண்டுத்துக்கு ஸ்கொயர் தான் போடணும், 2a² போடக்கூடாது. 2a பிராக்கெட் போட்டு தான் ஸ்கொயர். அப்ப இந்த 4a² வந்து 2a² அப்படின்னு வரும், -1. இப்ப பாருங்க, 1ன்றத ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். இது a² - b² மெத்தட்ல இருக்கா? அப்ப அதுக்கு ஃபார்முலா என்னது? a² - b² என்ன ஃபார்முலா? a + b × a - b. இது a னா 2a + 1 × 2a - 1 இப்படி சொல்லலாமா? இதை நம்ம ஏன்னா இது a² - 1ன்றது 1² இருந்தா a² - b². அதான் a + b. a ன்றது தான் 2a, bன்றது 1, அதான் a + b a - b. அப்ப நமக்கு என்ன இருக்குது? a 2a + 1, இதுல பார்த்தோம்னா 2a + 1 2a - 1. இப்ப இந்த ரெண்டு உறுப்பு தானே, இந்த உறுப்புக்கு இது, இந்த உறுப்புக்கு இது. இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு பாருங்க? a காமனா இல்ல, 2a + 1 காமனா இருக்கா? பாருங்க இங்க இருக்கா? சோ அப்ப இதுதான் ஆன்சர், 2a + 1 என்பது தான் ஆன்சர் காமனா மீப்பெரு பொது வகுதிக்கு. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அதில இருந்து மாத்தி மாத்தி கொண்டு வரணும். அதே மாதிரி எத்தனையோ கணக்குகள் இருக்கு. இன்னும் ஒரு கணக்கு போடுறேன், மற்ற கணக்குல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இந்த क्वेश्चंस கவனிங்க. a பவர் m + 1, a பவர் m + 2, a பவர் m + 3. இப்போ 3 இருக்கு. இதுக்கு வந்து மீப்போவா அப்படி கேக்குறாங்க. இப்ப பாருங்க, இது நம்ம ஏற்கனவே அடுக்கு விதிகள்லாம் நிறைய முன்னாடி கிளாஸ்ல சொல்லி தந்துட்டேன். a பவர் m + 1னா a பவர் m பெருக்கல் a பவர் 1 அப்படி நம்ம எழுதலாமா?
ஏன்னா அடுக்குகள் அடிமானங்கள் சமமா இருக்கிறதுனால அடிமானத்தை போட்டு அடுக்குகளை நாம கூட்டிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். முன்ன எப்படி போட்டோம், அடுக்குகள் சம்பந்தம் அடுக்கு வச்சுக்கணும் கீழே பெருக்கணும், அந்த மாதிரி தான். இது ரெண்டு பெருக்கள் அடுக்குன்னா கூட்டிக்கணும், அடிமானா பெருக்கணும். இதை வந்து ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் எழுதலாம். அதே மாதிரி தான் இதுவும் ஏ பவர் எம் ஏ பவர் 2, இதுவும் அதே மாதிரி ஏ பவர் எம் ஏ பவர் 3. ஓகே, இப்போ 3 உறுப்பு இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, எது காமனா போனா எது காமனா? அப்போ ஏ பவர் எம் ஏ பவர் எம் ஏ பவர் எம் மூணுத்துலேயும் காமனா இருக்கா? அப்போ ஏ பவர் எம் போடுறேன். அடுத்து ஏ பவர் 1 ஏ பவர் 2 ஏ பவர் 3 ஏ காமனா இருக்கு. இதுல பவர்ல எது சின்னது? 1 தானே. இதுதானே, ஏன்னா இது 2 இருக்குது 1. அப்போ காமனா ஏ பவர் ஒரே ஒரு ஏவால தான் வகுப்படும், அதனால தான் ஏ பவர் 1. இப்போ பாருங்க ஏ இன்ட்டு ஏ பவர் எம் இன்ட்டு ஏன்னு இருக்கு. இப்போ ஏ பவர்ல 1 இருக்குதானே அர்த்தங்க, 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப அடிமானங்கள் என்ன அர்த்தம்? சமம். அதனால ஏ போட்டா அடுக்குகளை கூட்டிக்கணும். இங்க 1 இருந்தா எம் பிளஸ் 1. இதுதான் ஆன்சர். ஸோ இதை இப்படி போகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கணக்குகள் புத்தகத்தில் இருக்கு. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா இதுல இருந்து கேட்டுருவாங்க, எதனா ஒன்று கேட்பாங்க. ஸோ இதே மெத்தட்ல ஏதாவது வேல்யூ மாற்றி கேட்பாங்க. நம்ம பார்த்த வரைக்கும் புக்கில் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பயிற்சி இருக்கு. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதே கணக்குகளில் கொஞ்சம் வேல்யூ மாற்றி கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. அடுத்து நம்ம 10th என்ன இருக்குன்றதை அடுத்த வகுப்புல கவனிக்கலாம். நன்றி, வணக்கம்.